வீட்ல காக்ரோச் தொல்லை இருந்தா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு செம்மையா ஒர்க் ஆயிருக்கு. எங்க வீட்ல கொஞ்ச நாளாவே இந்த காக்ரோச் தொல்லை இருக்குங்க. எங்க பார்த்தாலும் காக்ரோச். இதனாலே பாத்திரம், ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் 2, 3 வாட்டி மாத்தி மாத்தி கழுவ வேண்டியிருக்கு. இதுக்கு நேச்சுரலா சொல்யூஷன் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது நெறைய பேர் இந்த மெத்தட் சஜெஸ்ட் பண்ணாங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணிய ஊத்தி கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சோண்டு பிரியாணி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நான் நெறைய பேக்கிங் சோடா, நெறைய கிராம்பு போட்டு 2 பிரியாணி இலை போட்டு நல்லாவே கொதிக்க வச்சுட்டேன். தென் இதை நல்லா சுண்ட காய்ச்சி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிராம்பையும் உள்ள போட்டுக்கோங்க. இது கெமிக்கல் ஃப்ரீ நேச்சுரல்ங்கிறதுனால டைரக்டா பாத்திரங்கள் மேலேயே நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. யூடியூப்ல ஃபுல்லா இந்த மெத்தட் தான் இருந்துச்சு. அதனால தான் நானும் இதை ஃபாலோ பண்ணேன். நெக்ஸ்ட் டே நான் போய் பார்க்குறேன். காக்ரோச் எல்லாமே அதே மாதிரி தாங்க இருக்கு. ஒன்று கூட சாகல. இன்னும் நிறைய கிராம்பு, பேக்கிங் சோடாலாம் போட்டு திக் டிகாஷன் ரெடி பண்ணேன். இதை அடிச்சா காக்ரோச் ஓடுதே தவிர சாக மாட்டேங்குது. ஒரு சிலது இங்க பூசு அங்க பூசுன்னு அங்கேயே நிக்குது. இடமெல்லாம் கரையானது தாங்க மிச்சம். ஸோ இந்த மெத்தட் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் அதிகமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணது இந்த ஜெல்லு தான். இதை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரே பண்ணி கரப்பாம்பூச்சி நடமாட்டம் இருக்க இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னாங்க. கரப்பாம்பூச்சியை இதை தேடி வந்து சாப்பிட்டு செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ப்ரொசீஜருக்கும் இதே மாதிரி தான்